அம்மா 3 மாசம்தான் உயிரோடு இருப்பாங்கன்னு டாக்டர் உங்ககிட்ட சொன்னாங்களா? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஆமா. அம்மா 3 மாசத்துல இறந்துருவாங்கன்ற விஷயத்த டாக்டர் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல சொன்னாங்களா? கேக்குறல, சொல்லு. ஆமா. அப்புறம் ஏன் இந்த விஷயத்த வீட்டுல யாருக்கிட்டுமே நீ சொல்லல? பைரவி, சொல்லு. ஏன் இந்த விஷயத்த வீட்டுல நீ யாருக்கிட்டுமே சொல்லல? சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அதெல்லாம் சரி, என் அம்மாக்கு எப்படி தலையில அடிபட்டுச்சு? உன்னதான் கேக்குறேன், அம்மாவுக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சு சொல்லு. ஏய், என் அம்மாவுக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டேன், சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். அழுகிறத நிப்பாட்டிட்டு என் அம்மாக்கு எப்படி தலையில அடிபட்டுச்சுன்னு சொல்லு. சொல்றேன். அது அத்தையே எதிர்த்து பேசுனதுக்காக நீ என்ன அடிச்சிட்ட. இப்பவே உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். அந்த கோவத்துல இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லி அத்தை கிட்ட போய் சொன்னேன். அத்தை என்ன போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஒத்துக்கல. இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு கோவமா சொன்னேன். அப்போ நீ போக மாட்டேன்னு சொல்றீங்க, நான் கையை விடுவேன். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. முதல்ல கையை விடுங்க. விடுங்க. இல்ல, நான் விட மாட்டேன். நீ போக மாட்டேன்னு சொல்லு பைரவி. என்னால உங்க பையனை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க முடியாது. விடுங்க. நானே தள்ளி விட்டேனே. அவங்களுக்கு பிரெயின்ல 2 இடத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதனால அன்னபூர்ணிக்கு சர்ஜரி பண்ணாம இருக்கிறதே நல்லது. இன்னும் 3 மாசம்தான் அன்னபூர்ணி உயிரோட இருக்க போறாங்க. நீங்க இந்த விஷயத்த உங்க ஃபேமிலியில எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. அப்போ நீதான் எங்க அம்மாவை கிணத்துல தள்ளி விட்டியா? இல்ல இல்ல, நான் தள்ளி விடல. அவங்களாதான் கால் தவறி கிணத்துல விழுந்துட்டாங்க. ஆனா ஒரு வகையில அவங்க விழுந்ததுக்கு நானும் ஒரு காரணம் தான். வேணும்னு அத்தைய நான் தள்ளி விடல. என்ன மன்னிச்சிரு. எங்க அம்மாவை தள்ளி விட்டதும் இல்லாம அதை எங்க யார்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிருக்க. துரோகி, துரோகி. இவ்வளவு நாளா என் அம்மா மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சியா நீ? அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை எங்க அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நினைச்சாலே எனக்கு வெக்கமா இருக்கு. எங்க அம்மா இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொன்னதை மறைச்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீ ஏமாத்திருக்க. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். சரி, எங்க அம்மாக்கு இப்படி ஆனது எதுக்கு நீ என்கிட்ட சொல்லல? சொல்லு. இன்னும் 3 மாசத்துல நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன், இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு நீ ஒவ்வொரு வாட்டியும் மிரட்டினிய. அப்பெல்லாம் எனக்கு புரியல. இன்னைக்கு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ எதுக்காக அப்படி சொன்னன்னு எனக்கு புரியுது. எங்க அம்மா 3 மாசத்துல போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க, அதானே? ஏய், எல்லாத்துக்கும் பக்கனையா நியாயம் பேசுவியே. ஆனா இப்ப நீயே இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கிய.
அந்த நியாயம் தர்மம்லாம் மத்தவங்களுக்கு தான், உனக்கு இல்ல. என்கிட்ட இருந்து மறைச்சதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என் அம்மா கிட்ட மறைச்ச பாரு, அதை நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். உன்னை என் அம்மா உசுரா நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆண்டவன் எப்பவுமே நல்லவங்களுக்கு ரொம்ப சோதனையை கொடுப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அது எங்க அம்மா விஷயத்துல இப்ப உண்மையா இருக்கு. அம்மாக்கு மூளையில இருந்த ரத்தக்கட்டு சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் 3 மாசம், 3 மாசத்துல எங்க அம்மா முழுசா குணமாயிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது போதும். விடு, என்னால இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம். எங்க அம்மா 3 மாசத்துல இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போயிடலாம் தானே பிளான போட்டிருந்த. இனிமே எங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. அதனால எங்க அம்மா சாகுற வரைக்கும் நீ காத்திருக்க வேணாம். நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இன்னும் ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. உன் பொட்டி பொடிக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்பவே உன் வீட்டுக்கு கிளம்பு போ. உனக்கு என்ன, அந்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரணும், அவ்வளவுதானே? இரு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. இந்த நிமிஷத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை தானே என்கிட்ட இருந்து இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த. இந்தா குடி. ஏய், குடின்னு சொல்றல. குடி. இத்தனை நாள் நீ கேட்டுட்டு இருந்தத இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. உன் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. பார், நான் இப்ப திரும்பி வரப்போ நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.